என் பேர் கௌதமன் பாலசுப்ரமணியம். என்னோட கம்பெனி நேம் வந்து யாக்னா குரூப். அதில் ஒன் ஆஃப் த சர்வீஸ் இது வந்து பினாக்கல் ப்ரைட் ஆஃப் எக்ஸலன்ஸ்னு சொல்லிங்க. இன்னைக்கு உலக மகளிர் தினம், இன்டர்நேஷ்னல் உமன்ஸ் டே. ஸோ இந்த இன்னைக்கு வந்து ஃபர்ஸ்ட் உமன் ஆண்டர்பிரனர் அவார்ட்ஸ் ஃபங்க்ஷன் ரேடிசன் ப்ளூவில் வந்து நடந்துட்டு இருக்கு. இதுக்கு சீஃப் கெஸ்ட்டாக வந்த வனிதா மணி மேம், அதுக்கப்புறம் ஆர்த்தி விஸ்வநாதன் மேம், அப்புறம் தேன்மொழி மேம். ஸோ எல்லாருக்கும் ஒரு பிக் தேங்க்ஸ். ஒரு அவுட் ஆஃப் 85 விமன்ஸில் 31 விமன்ஸ் வந்து இங்கே செலக்ட் ஆகிருக்காங்க அவார்டுக்கு. ஸோ என்ன மோட்டோனா, வி ஆர் நாட் ஈவன் கலெக்டிங் சிங்கிள் penny ஃபார் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீ ஃபார் எனி திங். லைக் ஹூ டிசர்வ்ஸ், தே ரியலி டிசர்வ்ஸ். அண்ட் சீசன் 2 பிங்க் டே, நேஷ்னல் பிங்க் டே அன்னைக்கு கண்டக்ட் பண்ணலான் இருக்கோம். ஸோ நிறைய அவார்ட்ஸ் ஷோஸ்லாம் கண்டக்ட் பண்ணலான் இருக்கோம். யார் யார் டிசர்வோ அவங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக ஒரு ரெகக்னேஷன் கொடுக்கணும் அப்படிங்கிறது மட்டும்தான் மோட்டோ. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் மீடியா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் எவ்ரிபடி. தேங்க்யூ ஸோ மச். க்ரைட்டீரியா, ஓகே. அந்த க்ரைட்டீரியா வந்து எப்படின்னா, ஒரு 3 வருஷமாவது அவங்க தொழில் ஆரம்பித்து இருக்கணும். அண்ட் தென் ஃபர்ஸ்ட் உமன் ஆண்டர்பிரனராக இருக்கணும். ஒரு தாத்தா ஜென்ரேஷன், அப்பா ஜென்ரேஷன் அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது. இந்த ஜென்ரேஷனில் ஒரு காலேஜ் முடிச்சதுக்கு அப்புறமோ, ஒரு மேரேஜுக்கு அப்புறமோ முன்னாடியோ, ஸோ அவங்க தான் இந்த பிஸ்னஸே ஸ்டார்ட் பண்ண மாதிரி இருக்கணும். அப்படி ஃபர்ஸ்ட் ஆண்டர்பிரனர்ஸை வந்து செலக்ட் பண்ணியிருப்பாங்க நான் ஒரு க்ரைட்டீரியா வச்சு. பொலிட்டிக்ஸ் எதுவும் கிடையாது. ஸோ ஷார்ட் டேர்மில் இன்னும் நிறைய பேர் அப்ளை பண்ணியிருந்தாங்க. சீசன் 2க்கு ட்ரை பண்ணுங்கன்னு சொல்லிட்டோம். வணக்கம், என் பேர் நாகமணி. நான் ஹெர்பாலிக்காங்கிற பேரில் கம்பெனி வச்சுருக்கேன். இதில் நாங்கள் ஹெர்பல் நாப்கின்ஸ், பேம்போ, காட்டன் பேட்ஸ் இதெல்லாம் பண்ணி சேல் பண்ணிகிட்ருக்கோம். எங்கள் பேட்ஸ் யூஸ் பண்ணுற வாசி இச்சிங், ரேசஸ் இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் வராது இருக்கும். பீரியட்ஸ் டேஸில் நிறைய இஷ்யூஸ் வரும் லேடிஸ்க்கு. அந்த மாதிரி இஷ்யூலாம் இல்லாமல் இருக்கும். நான் இந்த ஃபீல்டுக்கு ஏன் வந்தேன்னா, எனக்கு நிறைய பர்சனலாக இது இஷ்யூ இருந்த வாசி நான் ட்ரைனிங் போய் கற்றுக்கிட்டு இதை பண்ணிக்கிட்டு இருக்கேன். என்னோட ட்ரைனருக்கு 8 இயர்ஸ்க்கு முன்னாடி அப்துல் கலாம் அவார்டு கிடைச்சது. அதனால எனக்கு ரொம்ப என்கரேஜாக இருந்தது. சரி, இதை நம்ம பண்ணி நம்ம சேல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ண ஆரம்பிச்சேங்க. ஃபர்ஸ்ட் ரொம்ப ஸ்லோவாக இருந்தாலும் இப்போ ரொம்ப நல்லா பண்ணிட்டு இருக்கேன். நல்லாவும் ஏர்ன் பண்ணிட்டு இருக்கேன். நிறைய லேடிஸ் என்கிட்ட வாங்கி சேல் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னைக்கு இந்த பினாக்கல் ப்ரைட் ஆஃப் எக்ஸலன்ஸ்ங்கிற அவார்டு எனக்கு கிடைச்சிருக்கு. அவங்க ரொம்ப என்கரேஜ் பண்ணாங்க. எனக்கு இங்கே ஒர்க் பண்ணுற பொண்ணு வந்து என்னோட கஸ்டமருங்க. அவங்க யூஸ் பண்ணிட்டு ரொம்ப நல்லா இருந்ததுன்னு சொல்லிட்டு என்னோட ப்ராடக்ட் இன்ட்ரோடியூஸ் பண்ணி எனக்கு இந்த அவார்டு கிடைச்சிருக்குங்க. ரொம்ப தேங்க்ஸுங்க.